ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ துபாயில் தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை இலை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே முருங்கை மரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்னடா அது காஞ்சிபுரம் நாட்டில் போய் கிடக்குறீங்க, என்ன பாலைவனத்தில் கிடக்குறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இது பாலைவனத்தில் கிடையாது. நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா துபாயில் தான். இப்போ துபாயில் பார்த்திங்கன்னா பிஞ்சு முருங்கைக்காய் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே முருங்கைக்காய் வந்துருக்கீங்களா, முருங்கையில் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சஸ் வந்துடும். இந்தியாவிலேருந்து அதிகமாக வரும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல இந்தியாவில் தான் இந்த இலக்கறி கீரை வகைகள் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை வகைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடாது. இந்த கீரை வகைகளை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் கீரை உடைக்கிறோம் இல்லையா, இந்த கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் இவ்வளோ கொஞ்சம் இந்த இதில் ஒரு 10 தண்டு, இந்த 10 தண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100, 200, 300, 400, 500, 700 ரூபாய்க்கு மேலே வரும். ஆனால் இங்கே மரமே இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியலோ இன்னும் பாலைவனத்து துபாயில் வந்துட்டு எந்த வித மரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. இதில் எல்லா விதமான மரங்கள் இருக்குது. ஆனால் கரெக்டாக வந்துட்டு நாவல் மரம், ஈவன் வந்து நான் இது வரைக்கும் நாவல் மரத்தை கூட நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா என்னுடைய சார்ஜா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரம் எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி இந்த முருங்கையிலன்னு சொன்னால் செம பிடிக்கும் எனக்கு. இந்த மீன் கறி, இறால், இந்த ஒட்டகம் இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த முருங்கலை கீரை இருக்குல்ல, இந்த முருங்கலை கீரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நல்லா உருகி போட்டு கழுவி போட்டு உப்பு தண்ணியில் போட்டு கழுவணும். கழுவிட்டு அதை வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே அலசி போட்டு இலையெல்லாம் நல்லா உருகி எடுத்து நல்லா புழு இல்லாத இலையாக பார்க்கணும். புழு இல்லாத இலையாக பார்த்து எடுத்துகிட்டு, புழு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. புழு இருந்தால் உடம்பு கொஞ்சம் திரும்ப விட்டமின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, என்ன வயிற்றால் போகும், அதான் ஒன்றும். மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. புழு சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ சைனாவுக்கு போகிறோம்னா புழு சாப்பிடணும் சூழ்நிலை வந்தால் புழு சாப்பிட்றது தானே, அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய இலக்கறியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதி 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 மேற்கே சுத்தகரான பஸ் கொஞ்சம் தான் வரும். இப்போ வாங்க, இது ஒரு மரம் ஒன்று இருக்கா, அடுத்த மரத்தை பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த மரத்தில் பாருங்கள் பூ, இது பாருங்கள் எப்படி இருக்குது பூ, இங்கே பாருங்கள் டட்டடேங் பூவாக பூத்துருக்குது. இதெல்லாம் இப்போ காக்கி. ஆனால் இங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முருங்கைக்காயும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் போனதுன்னா இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம பறிச்சிட்டு போகலாம். இங்கே யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்ல, நடு ரோட்லேயும் இருக்கும்போது கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி நல்ல இங்கே பீக்கங்காய் பாவக்காய் கொடியெல்லாம் வந்து இங்கே வளர்ப்பாங்க. நான் என்ன செய்கிறேன்னா எந்த மரக்கறியுமே காசு கொடுத்து வெஜிடபிள்ஸ் வாங்க மாட்டேன். எங்கேயாவது போகிற இடத்துல நான் திருடிட்டு வந்துடுறேன் இதே மாதிரி. ஏன்னா காசு கொடுத்து வாங்கினா ருசிக்காதுன்னு அடிக்கடி எங்கள் தலைவர் சொல்லுவார். எங்கள் தலைவர் மீடியாக்கையும். அதனால நாங்கள் காசு கொடுத்து எது வாங்கி சாப்பிட்ற பழக்கமே இல்லை. ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கீரை உடச்சிக்கலாம் இன்றைக்கி. ஏன்னா நம்ம ஒரு ஆள் கிடையாதுல்ல, நம்ம வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறானுங்க. செஞ்சு கொடுத்தா தின்னுவானுங்க. கள்ளப்பாண்டிகை இந்த வேலை உடைச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம போகலாம். பாருங்கள், இந்த இருக்க இலக்காரி அவ்வளோமே இப்போ நம்ம 4000, 5000 கொடுத்தா கூட கிடைக்காது. ஒரு மட்டன் வாங்கி சாப்பிட்ற காசு இது நமக்கு ஃப்ரீயாக போய் கிடைக்குதும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் சொல்கிறது, எங்கே போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, லிமிட்டோடு போயிட்டு வந்தோமா. உடல் சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குளிர ஆரம்பிச்சிது 3 நாளாக செம்ம குளிர் ஆரம்பிச்சிச்சு. என்னை கவடெல்லாம் சும்மாவே ஆடுது. இதில் காலையில் எழுந்திருக்கவே முடியலை. நமக்கு ஏசி இல்லாட்டி தூக்கவும் போகாது. இப்போ ஏசி ஆஃப் பண்ணிட்டு தூங்குற வேலையாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே முருங்கலை திருடிட்டு வந்துருந்தீங்கன்னா அப்படி ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டன் 2 வாட்டி தட்டி விடுங்க. 3ஆவது வாட்டி அந்த பெல் கீழே விழுந்துடும். லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குற எவனா இருந்தாலும் சரி கவட்டையிலே நரம்பு தழைச்சி வந்துடும். லைக் பண்ணிடுங்க. நன்றி, பாய், ஆல் ஆஃப் யூ. இப்போ அடுத்த மரக்கறி ஏதாவது திருட போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே மக்களே, நான் இப்போ வரும்போது பார்த்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு யாரையோ ஒரு வீட்டுக்கு முன்னாடி சொல்லாமக்குள்ள அதை போயிட்டு என்ன செஞ்சுட்டேன்னா வெயிட் பண்ணி உடைச்சிட்டு வந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா துபாயில் என்ன இல்லை இந்த நாட்டிலே. இது ரோசாப்பூ செம்பருத்தி பூ பாருங்கள். வா இது பார்த்தீங்களா செம்பருத்தி பூ எப்படி இருக்குதுன்னு. நெஞ்சிலே தாழ்ந்து கொண்டே என்ன பூ குஷ்பூ குஷ்பூ பா. இது செம்பருத்தி பூ. இது வந்து பார்த்துச்சுன்னா பெரிய மல்லியா, இது என்ன மல்லின்னு சொல்லிங்க. இது மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. ஆனால் மல்லிகைப்பூ தான், ஆனால் இது விரியலை. சாமிக்கெல்லாம் பழப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்கள், தமிழ் ஆளுக்கு. ஹிந்து மல்லிகைப்பூ சூப்பராக இருக்குது. அப்பா இதை பாருங்க, இது மல்லிகைப்பூவா, என்ன அழகாக இருக்குது. இது செம்பருத்தி பூ. இது செம்பருத்தி பூ. இது கருவேப்பிலை. இதில் உடைச்சாச்சு. நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய். ரோட்டில் பாருங்க, இது நான் போயிட்டு எங்கன்னா ரோட்டு ஃபுல்லாக திருடிட்டு போகிறோம் ஒரு ஏரியாவிலையும். இதில் கொஞ்சம் ஒன்று வாங்க. இதில் சின்னதாக ஒரு விவசாயம் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது கத்தரி மரம். இது இந்த ஏதோ ஒரு மரம் ஒன்று வச்சுருக்காங்க. இது பாருங்கள் தோட்டத்தை சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கத்தரிக்காய் வந்து புதைச்சி வச்சுருக்குறாங்க முளைக்கட்டுன்னு. சூப்பராக இருக்குது. பாருங்கள் தோட்டத்தை. இது சின்னதாக குட்டி தோட்டம் பண்ணி வச்சுருக்குறாங்க. எப்படி இருக்கு வாங்க ஓடிடலாம். ஐயோ வீட்டுக்காரங்க பார்த்துட்டான், ஓடிடுவோம். திருடத்தில் ஒன்றா நம்பர் திருடன் நான். இப்போ இல்லாமல் எலுமிச்சை மரத்தை காட்டுவாங்க. அது இது என்ன ஸ்பெஷலு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. கோழி நாட்டுக்கோழிலாம் சூப்பராக இருக்குது பாருங்க. ஆனால் இந்த எனக்கு பிடிச்ச இந்த மல்லிகைப்பூ தான். இது விரிஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியாது. இது என்ன பெரிய மல்லிகைப்பூன்னு பாருங்களேன். இதுக்கு ஏதோ ஒரு மல்லிகைப்பூ தான். ஹாய் இது வாங்க கொச்சிக்கா. அடுத்தது பார்த்தீங்களா மிளகாய் மரம். கட்டடைங் இது பாருங்க, மிளகாய் காய்ச்சிருக்குது. ரோட்டாக வரும்போதே நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் சூப்பராக இருக்குப்பா உண்மையிலேயே. இருங்க பாருங்கள், இதில் மிளகாய் காய்ச்சிருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு இது ஸ்பைசி தேவைப்பட்டது. இப்போ கருவேப்பிலை மரம் பார்த்தீங்களா, 1 2 3 அவ்வளோதான். இதில் ஒரு 2 பச்சை கொச்சிக்காய் ஆஞ்சிடுவோமா? ஓகே சரி, ஆஞ்சாச்சு. அவ்வளோதான், ஓடிடுவோம். ஓகே, இது பார்த்துருப்பீங்க என்ன சாமான். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்துட்டு. இது கோணப்புளியங்க மரம் பார்த்தீங்களா. கோணப்புளியங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? மாமா ஹெம்ம தரப்ப கீழே பாடு அரங்க. அது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மொபைல் வாங்கினேன். ஸோ இன்றைக்கி 2 மொபைல் வாங்கியிருக்கிறேன். நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, இதை பாருங்கள். இது வந்துட்டு அவரைக்காய் கொடி. இது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க மேலே. இது அந்த அவரைக்காய் இருக்குதா? ஸோ இந்த அவரைக்காய் தான் இதில் கொடி. பாருங்கள் சூப்பராக இருக்குது அவரைக்காய் கொடி. இது ஒரு இடத்துல ரோட்டில் இப்போ மேபி நம்ம நினைக்கிற இப்போ ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே இப்போ நடந்து வந்திருப்போம். ஆனால் இதுக்குள்ளே இருந்து எவ்வளோ விசேஷங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அப்படி தான் ஏதோ ஒரு மரம் இருக்குது. ஆனால் இது முருங்கை மரம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். முருங்கை மரத்தில் ஃபுல்லாக பூ வச்சிருச்சு. சின்ன மரம் தான், பூ வச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூன்னு.
மரம் ஃபுல்லாக பூ தான். எந்த ரோட்டில் திரும்பினாலும் ஃபுல்லாக முருங்கை மரமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது, நம்ம துபாயில் தான் கோழி கூடு முட்டை வச்சு சாப்பாடு வச்சுருக்குது. அவங்க இந்த அப்படியே கிடக்குறாங்க பாருங்கள். இங்கே என்ன இல்லை, எல்லாமே இருக்குது இந்த ஊரில். எதுவுமே இல்லாதது ஒன்றுமே கிடையாது. பேரிச்ச மரம். அடுத்தது இது இந்த வீட்டிலலாம் எங்களோட ஊர்லலாம் இது பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த பூ. இந்த பூவெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது கத்தா மரம் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? இதுக்குள்ளே ஒரு பருப்பு ஒன்று எடுத்து சாப்பிட்றது கத்தா மரம். என்ன இல்லை பார்த்தீங்களா, துபாயில் எவன்டா சொல்கிறது முருங்கை மரம் இல்லைன்னு? இங்கே வாங்கடா, துபாயில் பாரு, ஒரு முருங்கை மரம் இருக்கா, அந்த ஒன்று இருக்கா, அது கொண்டு இருக்கா, எவ்வளோ இருக்குது பாரு. இங்கே வா, சொன்னவனுக்கெல்லாம் கண்ணாடி இப்போ இங்கே வா. பார்த்தியே முருங்கை மரம் ஃபுல்லாக எங்கே இல்லை முருங்கை மரம் பாரு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது முருங்கை மரம்லாம். இது அங்கால மால்ஸு. ஓகே, இதோட நான் வீடியோவோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நன்றி, பாய்.